ஒரு டாக்டர் நான் இதை சொல்லக்கூடாது. என் அம்மான்னு சொன்ன வார்த்தைக்காக செய்றேன். ரொம்ப நாளைக்கு மறைக்காத, சீக்கிரமே சொல்லிடுன்னு டாக்டர் சொன்னாங்க. யாரோ ஒரு டாக்டர் நம்பின உன்னால என்ன நம்ப முடியல இல்ல மகா? உனக்கு குழந்தை பிறக்காதுன்னா நான் என்ன செய்ய போறேன்? உன்னை வெறுத்துருவேனா இல்ல உன்னை விட்டுருவேனா? இல்லங்க, எனக்கு அந்த வேதனைய சொல்ல தெரியல. உங்க மனசுல, அத்தை மனசுல எல்லாரும் எவ்வளவு ஆசையா இருந்தோம். அதை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அத்தை உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன். உங்களை பிரிய வேண்டியது வந்துருமோன்னு என்னென்னமோ சொல்ல முடியாத தவிப்பு. என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல மகா. ஆனா நீ என்ன நம்பலையே மகா. இத்தனை வருஷ வாழ்க்கையில அந்த நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்க முடியாதவனா இருந்திருக்கேன் மகா. அம்மாவே சொன்னாலும் நான் இப்படி இன்னொரு பொண்ணு போமா? அது சரி, எனக்கு ஒரு குறை இருந்திருந்தா நீ என்னை விட்டு போயிருப்பியா? என்ன மன்னிச்சிருங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் மறைக்கல. சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தான், அதனாலதான் சொல்லல. அம்மா உன்னை அப்படி பேசினது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு கதிர். ரோடுன்னு கூட பார்க்காம அப்படி பேசிட்டாங்க. நைட்டே கால் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் நேர்ல பேசலான்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணல. அம்மாக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் கதிர், நீ தப்பா நினைக்காத. என்னாச்சு கதிர்? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது, சொல்லு. அம்மா திட்டினதுக்கு சாரி சொன்ன, நீ தான் எந்த பதிலும் சொல்லாம பேசாம இருக்க. பாரு, திரும்பவும் பேச மாட்டேங்கிற. கோவமா இருக்கியா? அம்மா நேத்து பேசினதுனாலயா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா? எதுக்குடா இப்போ உமனா மூஞ்சியா வர? வீட்டுல எனக்கு எவ்வளவு டோஸ் விழுந்ததுன்னு தெரியுமா? அடியும் விழுந்திருக்க வேண்டியது. ஏதோ என் நல்ல நேரம், நான் தப்பிச்சிட்டேன். அதுவும் இந்த கோகிலா இருக்கால, அவ வேற சீக்கிரமா உன் மாமியார் கிட்டயும் மகாக்கா கிட்டயும் மாட்டிக்க வாழ்த்துக்கள்னு சொல்றா. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. எல்லாத்தையும் விட பெரிய டென்ஷன் காலேஜ் கட் ஆனதுதான். கோவம் வந்தா 4 திட்டிட்டு போ. காலேஜுக்கு அனுப்புறத விட்டுட்டு காலேஜுக்கு ஒன்னும் போக வேண்டாம், வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. நேத்துன்னு பார்த்து எல்லா கிளாஸும் கரெக்டா நடந்திருக்கு. இப்ப நோட்ஸ் கேட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயே கெஞ்சணும். ஆனா எல்லாத்தையும் மீறி நீ ஹர்ட் ஆயிருப்பியன்னு தான் இன்னைக்கு உன் கூட வந்த. ஆனா நீ என்னடா மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. ஏன் எங்க அம்மா உன்னை திட்டக்கூடாதா? நீ பொறுத்துக்க மாட்டியா? உங்க அம்மா உங்க அக்காலாம் என்ன பேச்சு பேசுனாங்க. திட்டுறதுக்குன்னே போன் பண்ணி வர வச்சு திட்டுறாங்க உங்க அம்மா. அதெல்லாம் நான் பொறுத்துக்கல. இப்படியா நான் உன்கிட்ட பேசாம இருந்தேன்? வண்டியில ஏறி எவ்வளவு நேரம் ஆச்சு? காது கேக்குதுன்னு 2 வார்த்தையை தவிர வேற ஏதாச்சும் பேசுனியாடா? நான் தான் பைத்தியக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டே வரேன். பேசி தொலையும் கதிர். உன் அம்மா எப்படி என்ன அப்படி பேசலான்னு சண்டையாச்சும் போடு. ஏண்டா இப்படி இருக்க? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப உன் காலில் விழட்டுமா? என்ன அழ வைக்கணும்னு பாக்குறியா கதிர்? அவனை இனிமே நான் அழமாட்டேன். ஒழுங்கு மரியாதையா பேசு, இல்லனா வண்டி நிறுத்து. நான் ஆட்டோவோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று பிடிச்சு போய்க்கிறேன். இப்படியே நீ கோவத்துல இருந்தாலும் நல்லதுதான். வண்டியை நிறுத்து. கதிர், நீ பேசுற மாதிரி எதுவும் தெரியல. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, இல்லைன்னா நான் இப்பவே குதிச்சிடுவேன்.
நிறுத்த வண்டியா. அவ்வளவு ரோஷக்காரனா நீ? பாக்குறேன்டா உன் கோவம் எவ்வளவு நேரத்துக்குன்னு. ஏய் சும்மா பிராங்க் பண்ணி பார்த்தேன்டி. நான் பேசாம இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐயோ புஜிட்டோ, உனக்கு எவ்வளவு கோவம் வருது? பிராங்க் பண்ணியா? ஆமா. பொண்ணுவியோ 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 அடிக்காதடி, வலிக்குதுடி. பொண்ணுவியோ சொல்லு. அடிக்கறல்ல. ஏய் சொல்லு, வலிக்குதுடி. கட்டம் புருஷன் நடு ரோட்ல போட்டு அடிக்கிற. ஒரு ஈ காக்கா கூட என்னன்னு கேக்குதான் பாரு. இதுவே நான் பண்ணியிருந்தேன் வை, மொத்த ஊரும் இங்க தான் நின்றுருக்கும். இந்த சமூகத்துல ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே ஏன்னு கேட்காத அனாதைங்க தான் நாங்க. நீ என்ன கத்துனாலும் இங்க யாரும் வரப்போறது இல்ல. ஏன்னா நீங்கெல்லாம் யாரு, எது எதுக்கு எப்படி எப்படி டைப் டைப்பா உங்க மொழிய மாத்துவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏண்டா அவ்ளோ பேசுறேன், பாய மூடிக்கிட்டே வந்திருக்க. உள்ளுக்குள்ள என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சு சிரிச்சிருப்பல்ல? சாச்சா, செம்ம கியூட்டா இருந்துச்சுடி. அப்பப்போ கண்ணாடியை வேற பார்த்தேன். நான் பார்க்கும்போது நீ பாத்திர கூடாதுல, அதான் சமாளிச்சேன். ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. அடிக்காதடி. ஆமா, அம்மா திட்டினது உனக்கு வருத்தமாவே இல்லையா? அத்தை தானே, என் அத்தை என்ன திட்டினாங்க. நான் பண்ண தப்பு தானே, திட்டதான் செய்வாங்க, அதெல்லாம் வாங்கிக்கணும். அப்போ தப்புன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மீட்டிங் பைக்ல சுத்துறதெல்லாம் பண்ணணும்? அகிலா, இந்த மாதிரி சான்ஸ், இந்த மாதிரி த்ரில்லாம் இருக்காது, கிடைக்குமா சொல்லு? லவ் பண்றவங்க மாட்டிப்பாங்கன்னு பயப்படுறது வேற. இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாட்டிப்போன்னு பயந்து பயந்து சுத்துறதெல்லாம் ஒரு தனி ஜாலி. அது ஒண்ணு சொன்னா புரியாது, வேற மாதிரி இருக்கும். ஏன் இருக்காது? உனக்கு இருக்கும்டா. எல்லாத்தையும் வாங்கி கட்டுக்க போறது நான் தானே. கட்டிக்கிட்டதுனால தானே வாங்குற, அது தப்பு இல்ல அகிலா. வர வர சருக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயி போச்சு. அஃப்கோர்ஸ், அதெல்லாம் என் பொண்டாட்டியோட பவர். டென்ஷன் குறைஞ்சிருச்சுல, அப்படியே அந்த சிரிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோ. நான் பைக்ல சின்னதா ஒரு டேட்டிங் போயிட்டு வரலாம். ஏண்டா சிரிச்சது ஒரு குத்தமாடா? உடனே ஆரம்பிச்சிருவியே. டேட்டிங்கும் வேணாம், போட்டிங்கும் வேணாம். ஒழுங்கா என்ன காலேஜ்ல டிராப் பண்ணு. நேத்தே கிளாஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலேஜுக்கு நான் போயே ஆகணும். நீ வண்டி எடு. சரி வா, வேற வழி இல்ல. என்னங்க என்னங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இன்னும் இந்த கோயிலையே இருக்க போறோம்? தெரியலமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு வாழ்க்கையே ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்குமா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு புரியல. எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஏங்க இப்படி பேசுறீங்க? இது ஒரு பெரிய கஷ்டம் தான். நான் சொன்னா நீங்க வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். மகா, எனக்கு டெஸ்ட் ரிசல்ட் கூட ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. என்ன நினைச்சாதான் எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன் கூட எல்லா விஷயத்திலயும் துணையா இருக்கேன்னு நினைச்சேன். என்னங்க, நீங்க எனக்கு எல்லா விஷயத்திலயும் துணையா தானே இருக்கீங்க. இல்ல மகா, நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை, உனக்கு துணையாவே இல்லை.